இன்றைய செய்தியின் ஆதாரமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமிடம் சொல்லும் பொழுது அவர் பெயரில் ஆணையிடுகிறார். யார் பேர்ல? கர்த்தர் தன் பெயரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து தண்ணீரை ஆணையிட்டு பிராமிஸ் பண்ணி அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்போ இது ஏன் சொன்னாரு? ஆபிரகாம் என் சொல்லுக்கு என்ன செஞ்சாப்பட? கீழ்ப்படிந்தாப்பட அப்படின்னு சொன்னார். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கின்ற பொழுது, அவனை கொண்டு வரும் பொழுது, அவன் ஒருவனாய் இருக்கையில் சாராளையும் ஆபிரகாமையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அவர்களை அழைக்கும் பொழுது, அவர்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது எந்த இடத்துல போகணும், என்ன செய்யணும், எதை பண்ணணும்னு அவர் கேட்கல. அவர் அழைக்கும் பொழுது, அவர் கூப்பிடும் பொழுது அப்படியே அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு வந்தார், கீழ்ப்படித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த இடத்துல மீண்டுமாய் அவரை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது தான் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்தையை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அப்ப ஏன் இதை சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்னன்னா, உன்னுடைய சுதன் என்றும் உன்னுடைய குமாரன் என்றும் உன்னுடைய புத்திரன் என்றும் பாராமல் அவனை என்ன செய்ய? பலி செலுத்து. அப்ப எத்தனை வயசுல இந்த பிள்ளையை பெற்றுக்கொண்ட? 100 வயசுல பெற்றுக்கொண்டான். 100 வயசுல பெற்றுக்கொண்ட அப்படியே தவம் கிடந்து 100 வயசுல அப்படின்னா எல்லாமே செத்து போனது, சரீரமே செத்து போய் கிடந்தது, கற்பங்கள்லாம் செத்து போய் கிடந்தது. அவனுக்கு அந்த நிலை இல்லை, அவங்களுக்கு அந்த நிலை இல்லை. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தர் ஆசீர்வதித்த பொழுது, அப்போ அந்த 100வது வயதுல பெற்றுக்கொண்ட இந்த செல்வம் பாக்கிட்ட புத்திர பாக்கிட்ட நீ உன்னுடைய நேசகுமாரன் 7 சுதன் என்றும் உன்னுடைய குமாரன் பாராம எனக்கு பலி செலுத்தும் போது அப்படியே அவர் நம்முடைய மகனை பலி செலுத்த கர்த்தர் என்ன செஞ்சாரு? கேட்டவண்ணமாய் கொடுக்கிறதுக்கு தன்னுடைய குமாரனை கொண்டு போனார். அவ கொண்டு போய் பலியும் செலுத்துறதுக்கு என்ன செஞ்சாரு? எல்லா பலியும் ஆயத்தப்படுத்தி எல்லா வேலையும் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு ஈசாக்கு என்ன செய்யறாரு? அவரு பலி கொடுக்கிறதுக்காக கத்தி என்ன செய்யறாரு? அவரு உயர்த்துகிறார். கத்தி உயர்த்தும் பொழுதுதான் பிரியமானவர்களை கர்த்தர் பேசுறாரு, ஆபிரகாமே உன் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. கத்தி என்ன செய்ய? நீ கீழே போடு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தீங்கு செய்யாத, அவனுக்கு எப்படி பண்ணாத அப்படின்னு என்ன செஞ்சாரு? ஆபிரகாமை கர்த்தர் பேசினார். அப்போ அவன் என்ன செய்தானா, தன் பிள்ளையை ஜீவ பலியாய் கர்த்தருக்கு கொடுக்க அவனை செஞ்ச அர்ப்பணித்தான், தியாகம் பண்ணினான், அர்ப்பணித்தான், கொடுத்தான். பாருங்க, நாம என்ன செய்யறோம்? கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு எதை பண்றோம்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம நாம சில நேரங்களிலே நமக்கு வேலை நிமித்தமா நாம் அரசாங்கத்தில் வேலை செய்வோம், அந்த நெருக்கடி நிமித்தமா நாம பண்றதுனால அவங்களை போய் நம்ம சண்டை போட முடியாது. அரசாங்கம் சொல்லும் போது அந்த சட்டத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா மேலான அதிகாரம், அவங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுட்டாங்க. அந்த அதிகாரத்துக்கு கீழே
அரசாங்க வேலை செய்யும் போது அவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதிகாரிகள் சொல்லும் போது நமக்கு நன்மை உண்டாகும்படி செஞ்சுதான் ஆகணும். இல்ல எனக்கு நீங்க ஆராதனை இருக்கு, நான் போயிட்டு ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா மெமோ போட எடுத்து வச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய, நீ அங்கேயே போப்பா அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த சூழலை தவிர்த்து, ஒரு மரண செய்தியா அந்த சூழலை தவிர்த்து, ஒரு கெட்ட செய்தியா அந்த சூழலை தவிர்த்து, எப்பொழுதும் நமக்கு என்னது, நாம ஃப்ரீயா இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் ஆராதிக்க டாக்டர் சமூகத்துக்கு வர வேண்டும். இதுதான் நம்ம ஜீவப்படியா கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும். அப்ப நம்மளே ஜீவப்படியா கத்தருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா கத்தர் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, ஆபிரகாம் தன் பிள்ளையை, தன் மகனை, தன்னுடைய நேசகுமாரனை, ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை, ஆண்டாண்டுகாலம் கடந்து பெற்ற பிள்ளையை கர்த்தர் சொன்ன பொழுது அந்த சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்து போனார். அப்போ நாம் கீழ்ப்படி, ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்ப கீழ்ப்படிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன், அது சொல்லும் பொழுது அதை செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும், கடந்து போகணும். நாம் கடந்து வரும்பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெரிதாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய தியாகம் என்ன, அவருடைய அர்ப்பணிப்பு என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், ஆண்டவருக்காக என்ன செய்யறாரு, விட்டுக்கிறாரு, போறாரு. அப்ப அவரு பார்த்துக்குவாரு எல்லாத்தையும். அவரு தானே கொடுத்தாரு, கடைசி காலத்தில் கொடுத்தாரு, அவருக்கு தெரியும். அவரை கொடுக்கவும் எடுக்கவும் யாருங்க, அவருக்கே தெரியும். அப்படின்னு அதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 11வது வசனம் 13, 14 வாசிக்கும் போது பிலிப்பியர்ல என்ன சொல்றாருன்னா, நான் பரம அழைப்பின் மந்திய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி என்ன செய்யறேன், தொடர்கிறேன். அது சொல்றாரு, அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு கலிலே சொல்லுவோமா? அப்ப என்னன்னா, நான் என்ன செய்யறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். அப்ப கிறிஸ்துவுக்காக நாம ஒரு நாள் என்ன செய்யணும், ஒட்டுக்கணும். அந்த நாள் போயிட்டான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நெருக்கடியான நிலை வந்தா பரவாயில்ல விடு, ஆனா மற்ற நாள் ஆண்டவர் என்ன செய்யாத. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது நாம் அதுக்கு நாம இருக்கணும். நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்லாம இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வராது விட்டுடக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால வந்து எவ்வளவு பெரிய லாபமா இருந்தாலும், அதனால எவ்வளவு பெரிய ஆசைகளா இருந்தாலும், செல்வமா இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிரியமானவர்களே வேலை இல்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த நாளையும் எளிமையாகி கொண்டு வீட்டில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து பார்க்கணும், கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நிற்கணும், கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக நான் எண்ணுகிறேன், ஒன்றை செய்யறேன். எனக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு, கர்த்தருக்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த பந்தய பொருளை நான் பெறுவதற்காக நான் நட்டி நோக்கி ஓடி கொண்டிருக்கும் பொழுது ஒன்று செய்கிறேன், பின்னானவர்கள் எல்லாம் மறந்துடும். ஹல்லேலூயா. பின்னால எப்படி இருந்து தெரியுமா, நான் என்ன செய்ய தெரியுமா, நான் எதை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் எதை பார்த்து தெரியுமா, நான் எதை செஞ்ச தெரியுமா, அதே நான் பேசிட்டே இருக்க கூடாது. இப்ப என்ன நடக்க போகுது அது நோக்கிப்பாரு. உனக்காக தேவன் உனக்கு வைத்திருக்க பந்தய பொருள, உனக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்துடாத. பேசி பேசி பேசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க, ஒரே வயிற்றுல பிறந்த ஒரே டைம்ல அந்த நிமிஷ கணக்கில் தான் பிறந்த பிள்ளைங்க. யாரு? யாக்கோபு
ஏசாவும். இப்ப ஏசா வந்து கூடார வாசியா இருந்தான். தன் தாய் சொன்ன பேச்சை கேட்டுட்டே அப்படியே அம்மா வந்தானே முடிச்சுட்டான். இன்னொருத்தர் என்ன செஞ்சா, அப்பாவுக்கு என்ன செஞ்சான், வனவாசம் வித்தில் அவன் வல்லவனா இருந்தபடினால அவன் என்ன செஞ்சான், வனவாசிய காட்டுல போய் தம்முடைய தேவையானதெல்லாம் என்ன செஞ்சான், விலங்குகளை அவன் அடித்து கொண்டு வந்து நல்லா சமைத்து தாண்டி சாப்பிட்டு தன் தகப்பனும் மனது கொடுத்துட்டு இருந்தான். ஒரு நாள் கூட தன் தகப்பன், அப்பா இது தப்புப்பா, இது இப்படி இறையாது, எந்த நேரம் அப்படி பண்ணாது, உட்காரு கட்டில சமூகத்தை உட்காரு, கட்டுல வந்து மோதி பாரு, கட்டு பேசணும், கட்டு காரியத்தை பாரு அப்படின்னு ஒரு நாள் கூட என்ன செஞ்ச சொல்ல. இவங்க செஞ்சா ஓடிட்டே இருந்தா கொடுக்க சாட்டிட்டே இருந்தான். ஆனா இந்த அம்மா மகனுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. கூடார வாசியா இருந்தா தாய் முந்தானே பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. அவன் ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டான். ஹல்லேலூயா. உட்கார்ந்த இடத்தை அவன் என்ன செஞ்சான், ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டான். அப்ப தேவ சமூகத்துல உட்காருங்கிற, தேவனுடைய பாதத்துல உட்காருங்கிற, அவருடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான், ஓடிட்டே பாருங்க, ஓடிட்டே கூட வரவே முடியாது. இப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்தை மீண்டும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா இது உடன்படி ஆசீர்வாதப்பா, உன் முகத்தை பார்க்கும்போது தேவனை பார்த்த போல இருந்தது. ஹல்லேலூயா. இது உனக்காக வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை எனக்கு போதுமானதற்கு நீ வச்சுக்க அப்படின்னு. இவன் விடாம இல்லப்பா, இது ஆசீர்வதிக்கும் போது இப்படிதான் சொல்லி ஆசீர்வதிச்சிருந்தா இது உனக்கு கூட எடுத்துக்கோ. அவன் சொல்ற, இல்லை எனக்கு போதுமானது எனக்கு இருக்கு அவனு சொல்றான். இப்போ சில நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம், அங்கேயும் ஓடி அதையும் பார்த்துட்டு நாம ஆசீர்வாதம் இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம் கிடையாது, அது பிதாக்களுடைய ஆசீர்வாதம் கிடையாது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடையாது, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் கிடையாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது, யாக்கோபுக்கு தான் வந்தது. ஏசா தன் தாய்க்கு மிகுந்த மன வேதனை உண்டாக்குறான், மன நோவா இருந்தான். ஹல்லேலூயா. தன் தாய்க்கு துக்கத்தை உண்டாக்கி அந்நிய ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க, போய் பெண்கள் எல்லாம் திருமணம் பண்ணிக்கொண்டு அவன் மிகுந்த தாய்க்கு வேதனை உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். அப்ப அவனுக்கு பணியினால பெய்கிற இந்த பூமியை விளைகிற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு கிடைச்சது. அவன் அந்நியனுடைய ஆசீர்வாதம் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் வரல. நல்லா கவனிச்சுக்கீங்க. நாம் நினைக்கலாம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சுக்கிறாங்க நாம நல்லா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. நேற்று நான் ஒரு சந்தைக்காக வேண்டி கடந்து போயிருந்தேன். ஆனா வீட்டுல சொன்னாங்க, வேணாம் பார்க்காதீங்க, எதுக்கு தான் திரும்பி ஓடத்துக்கு மடியை விட்டுக்கிட்டு நாம ஏன் அப்படின்னு இருக்கேன். அல்லே சொல்லுவாங்க. அல்லே சொல்லுவாமா, நான் எனக்கு வேதனைங்க ரவுண்டுக்கு போவோம், நம்ம ஆடு பிரிச்சாரா கத்தர் பார்த்துவார். அல்லே சொல்லுவாமா. கத்தர் வேறு பிரிக்கும் போது வேறு பிரிக்கிட்டு உங்களுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அல்லே சொல்லுவாமா. ஆனா நான் போய் கேட்ட காரியங்களா மிகுந்த வேதனையான காரியங்கள். இருக்கிறான் பாக்கிறதுக்கு வேலையும் தான் இருக்கலாம், பாக்கிறதுக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட போல இருக்கலாம். அல்லையா சொல்லுவோமா. ஆனால் நீ அதுல இருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு அங்கே நீ சிக்கி போட்டு தரக்கூடாது. அல்லையா சொல்லுவோமா. மீண்டு வர முடியாதபடிக்கு சிக்க வச்சுட்டாரு. அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா 95 நான் கடன் இல்லாத ஒரு ஊழியர் செய்வேன். அல்லையா சொல்லுவோமா. நான் சாட்சி சொல்றேன் சாமி, என் கடத்தை அடைக்க உதவி செய்யுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு லோனு 3 லட்சம் ரூபாய் லோன் வந்தது. நான் நினைச்சேன் வாங்கி பாசம் பண்ண சொன்னேன். பேங்க்ல வந்து கூட்டு கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் வாங்கி வீட்டை கசிஞ்சான், வீட்டை சர்ச்சை ஒட்டிட்டு அந்த இடத்துல ஒரு வீட்டை அனுப்பிச்சு விட்டா. மருமக வந்தா பிள்ளை அந்த இடத்த விட்டுலாமா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி இப்படிமா உருட்டி கிருட்டி பார்த்தாங்க, நாங்கள் சமாளிக்க முடியுமா அப்படின்னாங்க. பிள்ளைகிட்ட சொன்னேன், அவன் வேணவே வேணாம் விட்டுருங்க கருத்து சொல்லுவோமா. சரி அதை வாங்கி சரி பாப்பா கிட்ட பாப்பா கொடுக்கலான்னு பார்த்தாங்க. திரும்பி அவங்க இதுவரை போனே பண்ணவே இல்லை.
அது சொல்லுவோமா? அப்பதான் நினைச்சேன், அப்ப என் பேர்ல ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. அது சொல்லுவோமா? போதிக்கிறேன், இன்னும் போதிக்கிறேன், நான் என் பேர்ல என்ன செய்யறது, ஒரு கணம் கூட இருக்கக்கூடாது. அது சொல்லுவோமா? நான் சொல்லணும், தைரியமா நான் சொல்லணும், எனக்கு கடன் இல்லாத நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. நான் விசுவாசமா சொல்லணும், நான் கடன் இல்லாத ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. நான் முடிவு பண்ணிட்டேன், கடனை உடனே வாங்கி சர்ச்சை கட்டணும் அவசியமே கிடையாது, கடனை வாங்கி வீட்டை கட்டணும் அவசியமே கிடையாது. அதுவே சொல்லுவோமா? ஏன்னா இது ஒரு பிசாசு. இது தேவனுக்கும் நமக்கும் இந்த தொடர்பு என்ன செய்யும்? இது துண்டிக்க வைக்கும். எந்த நேரமும் கடன் 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 தேடி வந்து கொடுப்போம். அவங்க ஆட்டோமே நம்ம என்ன செய்வோம்? வந்துட்டே இருப்போம். இதுல இருந்து நம்ம வெளியே வந்து 25ல நாம சொல்லணும் சாட்சி, கடன் இல்லாத கத்தர் ஊழியம் செய்ய வச்சாரு. அதே சொல்லுவோமா? அப்ப இந்த ஊழியத்துக்கு நாம வரணும் பொழுது அன்னைக்கு ஒரு கடன் இல்லை, படிக்க வைக்கும் போது ஒரு கடன் இல்லை, பிள்ளைகள் அவ்வளவு பெரிய படிப்பு வச்சு அதுலயும் கடன் கிடையாது. அதே சொல்லுவோமா? எங்க வந்து சிக்கணும்? இந்த வருஷத்துல வந்து சிக்கிக்கும், இந்த வருஷத்துல சிக்கிக்கும். அப்போ இத்தனை 25 ஆண்டு காலம் நாம இந்த பகுதியில் ஊழியம் செய்து நாம வந்து சிக்காத ஒரு காலத்தை இந்த வருஷம் சிக்கிடும். ஆனாலும் கர்த்தர் அவையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், அவைகளை மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நாம ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணிருக்கிறோம். சாமி என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவன் என்ன சொல்றான்னா, அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் என்ன செய்யறேன், பஸ்ல எனக்கு உண்டானதெல்லாம் நஷ்டமும் குப்பையில நான் வீழ்த்தேன். அப்படி நம்ம வாழ்க்கையில நாம் தேவ சமூகத்துக்கு கண்டு வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை சொல்லுவோமா? ஏன்னா தேவன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிப்பாரு? யார் ஆசீர்வதிப்பாரு? நம்மள சங்கீதம் 128ல 1-5 வசனம் ஆசீர்வதினா கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை சொல்லுவோமா? யார் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து எவனோ, பாருங்க, முதல் ஆசீர்வாதம். யார் ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். நான் சாப்பிட்டு வரேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் ரைட்டு தான். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அந்த வழியில நம்ம என்ன செய்யறோம்? நடக்க மாட்டோம். அதுவே சொல்லுவோமா? அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவனுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 2வது ஆசீர்வாதம் பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கும்படி ஆசீர்வாதம். அதுதான் சொல்லும், கையில் பிரயாசத்தை தான் சாப்பிட சொன்னார். அப்ப நம்ம கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஏன் நம்ம கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கிறேன்? நம்ம அவருக்கு பயப்படுறது, அவர் வழியில நடக்கிறது இல்லையா? அதனாலதான் நன்மையும் என்னது பாக்கியமும் உண்டான ஆசீர்வாதம். இப்ப நன்மையும் வரும், பாக்கியமும் வரும். எப்போ? கை பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, 4வது வசனம் வாசிக்கும் பொழுது சொல்றாரு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாருமே? ஆமா, ஒண்ணு சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நாம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கர்த்தர் நம்ம தப்பு பண்ணும் போது தப்பு பண்ணும் பொழுது நாம கர்த்தருக்கு விரும்பினாக செய்யும் பொழுது என்ன செய்யணும்? நாம கர்த்தர் நம்ம இருக்கிறாங்க, கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அதே சொல்லுவோமா? இப்படிப்பட்ட பயம் உள்ள பயந்த பிள்ளைகள் நடக்கிற பிள்ளைகள் தான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவ்விதமாய் அவன் கைக்குள்ள ஆசீர்வதிப்பார், அவனை பாக்கியம் நன்மையாக ஆசீர்வதிப்பார், அவனுக்கு எல்லா விதமான சகல ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். அதையே சொல்லுவோமா? அப்ப அடுத்த வருஷம் 5வது வருஷம் சொல்றாரு, எங்க இருந்த அடுத்த ஆசீர்வாதம்? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுடைய நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண.
அப்படின்னா என்ன? கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதாவது எருசலேம் சொன்னால் சபை, சபைக்கு வருகிற பிள்ளைங்க வாழ்நாள் எல்லாம் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அவங்க என்ன கண்டவர்கள் ஆசுவத்தை காண்பார்கள். அல்ல சொல்லுவோமா? அதனால நாம சபைக்கு வரணும், சபைக்கு வரணும். ஒரு உபவாச ஜெபம் நடக்கா வரணும். ஒரு அமாவாசை ஜெபமா எதுக்கு நடத்துறோம்? அமாவாசை ஜெபம் எனக்கு நான் வேலையே இல்லை அல்ல சொல்லுவோமா? ஏன் அன்னைக்கு நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி வந்து அப்புறம் அதை கொடுத்து நடத்துறேன் உங்களுக்காக தான். நான் என் குடும்பத்துக்காக நானே உட்காந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பிசாசு கட்டி அடிச்சு போயிட்டே இருப்போம். அல்லையா சொல்லுவோமா? உங்களுக்குள்ளானது யாருக்கு மாத்துறது? அல்லையா சொல்லுவோமா? அந்த பிரச்சனையை பத்தி இருக்கு. அப்போ இந்த வாழ்க்கை கடந்து இனிமேல் அமாவாசை ஜெபம்னா சாயங்காலத்தில் தேவை, யாரும் வரமாட்டீங்க. பகல்லே வச்சுக்கலாம். அல்லையா சொல்லுவோமா? பகல்ல வாங்க 10 மணிக்கு இருந்து 1 மணி நேரம் நாம ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணி. அல்லேலூயா. அதுதான் ஜெபம் பண்ணணும். சாயங்காலத்துல வர மாட்டோம், பகல்ல வர மாட்டோம், ராத்திரில வர மாட்டோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு பிசாசு வந்து உள்ள உட்காரும் போது ஐயோ பிசாசு வந்து போயிட்டு அப்படின்னு நாம நினைச்சோம். அப்பதான் அழுடுவோம். அது வராது முன்னாடி நாம தான் பாதுகாக்கணும். அல்லேலூயா. வரும் நாட்களில அமாவாசைகள் தான் அல்லேலூயா சரியா எந்த வேகத்துல விட்டுட்டு வாங்க. அமாவாசை பகலே வச்சிருக்கோம். அல்ல சொல்லுவோமா? சாயங்காலத்துக்கு வர மாட்டீங்க, பகலே 10 மணிக்கு ஆரம்பிப்போமா? அல்ல சொல்லுவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் சீயோனில் இருந்தே உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப எருசலேமுடைய வாழ்வை காண்பீங்க. அப்ப சபைக்கு வர பிள்ளைங்க வாழ்வை காண்பாங்க. அல்ல சொல்லுவாங்க வாழ்வு எங்க இருக்கு? எருசலேம் தான். சபைக்கு வரும்போது வாழ்வு. நீங்க சபைக்கு வந்து எருசலேம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட இருக்கணும்? நம்ம அர்ப்பணிச்சு வரணும். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தார், விட்டு கொடுத்தார். அல்லேலூயா. தியாகம் பண்ணினார். நம்ம அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது தான் சங்கீதம் 103வது சங்கீதத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம் பிரியமான சங்கீதம் 103ல 13, 17 வாசிக்கலாம். 17ஆம் வசனம் 13ல இருந்து கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம் தன்னுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். தன் தகப்பன் பிள்ளைகளை இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பாய் இருக்கிறது, வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கின்றன. காற்று அதுமேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடம் இனி அது அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் ஆகிய எண்ணம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய கிருபை யாருக்கு? அவருடைய பயந்த பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த கிருபை யாருக்கு? பயந்தவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் செய்யும். இப்ப நான் பயந்தனா அந்த கிருபை யாருக்கு உண்டு? என் பிள்ளைகளுக்கு. என் பிள்ளைகள் பயந்தா அந்த கிருபை என் பிள்ளைகளுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்ல அவருடைய ஆசீர்வாதம், ஈசாக்குடைய ஆசீர்வாதம், யாக்கோபுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சாரு? உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை வச்சுதான் இன்னால கத்துக்காம ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம யாருக்கு அந்த கிருபை? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை எப்படி இருக்கும்? பெரிதாய் கர்த்தர் நாங்க பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அது உங்க மேலும் உங்க பிள்ளைகள் மேலும் நீங்கள் பயப்படுகிற நாளெல்லாம் கர்த்தர் உங்களை அந்த கிருபையினாலே நிரப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல இறங்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு பயந்தவர்கள் மேல இறங்கும். கர்த்தருடைய சமாதானம் அவருக்கு பயந்தவர்கள் மேல இறங்கும். அதனால அவருக்கு பயந்து நடங்க. அவருடைய பிரியமான ஜீவியத்தில் அவருக்கு பயந்து நடக்கிற நாளெல்லாம் கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுவார்.
யார் பேருக்கு பண்ணாரு? யார் பேருக்கு பண்ணாரு? உங்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, அடுத்து வருகிற அவங்களுக்கு. அல்லேலூயா. ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அது சொல்லுவோமா? இப்போ இவன் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவங்க சகோதரர்கள்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் அப்படின்னு சகோதரர்கள். அது சொல்லுவோமா? தன் சகோதரர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். அவனை காரியத்தை பார்த்து சொல்றாங்க, சொப்பனம் இவனுடைய சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா பார்வன் சொல்றான், நீ சொப்பனம் கண்டா அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. தன் சகோதரர்கள் பார்த்து சொல்றாங்க, உன் சொப்பனம் எப்படி முடியுது பார்ப்போம் அப்படின்றாங்க. ஆனா பார்வன் சொல்றான், நீ ஒரு சொப்பனம் பார்த்தா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவியா அப்படின்னு சொன்னோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள கூட பார்த்தீங்கன்னா நமக்கு யாரு ஆப்பு இருப்பாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க ஆப்பு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம பையன்காரங்க தான், நம்ம உறவு தான், நம்ம அண்ணன் தம்பி தான். நமக்கு என்ன செய்வாங்க? ஆப்பு இருப்பாங்க. ஆனா மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்ப அவங்க போனதெல்லாம் நல்ல ஆசீர்வாதம் பார்க்குறாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்கப்பா. நிறைய சொல்லுவாங்க. நமக்கு பகையாளி எதிராளி யாரு? நம்மளும் அழிஞ்சு போகணும், கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க யாரு? நம்ம சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், அல்லேலூயா, மாமா, மச்சானா. நம்ம என்ன செய்வோம்? அழிஞ்சு போகணும் தான் பார்ப்போம். ஆனா பிரஜாதி இயேசு அறியாதவர்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்னப்பா போறாங்க? இயேசு அவங்களை நல்லா வச்சிருக்குப்பா. அல்லேலூயா. இப்போ அந்த ரெண்டு நிகழ்வுகளை இப்போ நம்ம வாசித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37:20 வசனமும், ஆதியாகமம் 41:15 வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 37:20 வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவனை கொன்று போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று கண்டனம் கட்டினார்கள். அல்ல சொல்லுவோமா? அந்த சகோதரர்கள் அவனை பார்த்தா சொன்னாங்க, சொப்பனம் பார்த்தான், அவன் நம்ம வணங்க போறோம், எங்க அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மாவும் நம்ம வணங்க போறோம், பார்ப்போம்டா அப்படின்னாங்க. அல்ல சொல்லுவோமா? நாம தான் பார்த்துட்டு அம்மா இப்ப சோகம் பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்க, யாரு? அண்ணன் சொல்லுவாங்க, சோகம் பண்றாங்க, ஏசுக்கு போறாங்க அப்படியே சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதே நீங்க ஆதியாகமம் 41:15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 41 ஆதியாகமம் 41:15 பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் என்ன செஞ்சேன்? கேள்விப்பட்டேன். யாரு? பார்வோன் ராஜா, எகிப்து ராஜா சொல்றான். யோசேப்பை அவ்வளவு நம்பிக்கை வச்சு சொல்றான். அப்போ யோசேப்பை பத்தி சொன்னது எப்படி சொல்லியிருக்கோம்? ராஜா கிட்ட என்ன சொல்லுவோமா? சொந்தக்காரன் பார்த்தா சொல்லுவாங்க, அது பெரிய அப்படின்னுவான். ஆனா மற்றவங்க பார்த்து நம்மள சொல்லுவாங்க, அதே சொல்லுவாங்க, அவங்க அங்க போனதுக்கு தான் நல்லா இருக்கிறாங்க. அதே சொல்லுவாங்க, நம்ம சொந்த பந்தங்க நம்மளை பார்த்து கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? இடத்துல போடுவாங்க, நம்மளை எப்படியா கெட்டு போன அஞ்சு போன நினைப்பாங்க. ஆனா புரட்சியாதிகள் அப்படி இருக்க மாட்டாங்க. அதே சொல்லுவோமா? நான் இயேசு அறியாத அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்மளை பார்த்தா என்ன செய்வாங்க? பரவாயில்லப்பா, கஷ்டப்பட்டாங்கப்பா, அந்த கோயிலுக்கு போன அந்த சாமி நம்ம ஆசீர்வதிச்சுக்கோம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்போ நம்ம சொல்றவங்க எப்படி சொல்லணும்? நன்மையானதை சொல்லணும். இப்போ உங்களை கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா எதோ ஒன்று சொல்ல வர அவங்க சொல்லிட்டு நீங்க என்ன செய்யறது? காட்டுவாங்க கூடாது. இப்போ இவன் போய் சொல்றான், யாரு போய் சொல்றான்? பணம் பார்த்தாங்க என்ன செய்யறான்? ராஜா சொல்றான், ஐயா நான் இது போய் நீங்க சிறையில் போட போது
உட்காந்துருந்தோம். 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு சொப்பனம் பார்த்தோம். அவங்களுக்கு எங்களுக்கு பார்த்தபடி நடந்தது. நான் தான் அதை கொஞ்சம் என்ன செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு. ஆனா சிறையில் ஒருத்தன் வருகிறான். யாரு அவன்? எதிரியை கூப்பிட்டு அவன் பிள்ளைங்க, அவன் எதிரியை தீர்த்து வணங்குவான். ஆனா அவன் சொப்பனம் சொன்ன என்ன செய்வான், அது என்ன அப்படியே நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதை சொல்லுவோமா? ஒருத்தன் உங்ககிட்ட வந்து தப்பு தப்பா வந்து சொல்ல வந்த, அவன் சொல்றதை கேட்காத பசங்க. அடுத்தவன் கதையை கேட்க போகாத. அதே ராத்திரி பேசிட்டே இருக்கு. நம்மகிட்ட படுக்கும் போது பாருங்க, அவங்க வந்து நெருங்கி வந்துக்கணும், அது வந்து தோல்விக்க ஆரம்பிச்சிடும். அது சொல்லுவோமா? இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்க எதையாவது ஒண்ணு உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லி உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுக்கலாம், அதை பூரா ராத்திரி பூரா நீங்க என்ன செய்யாத அதே பிரார்த்திட்டே இருந்து பாருங்க. அது வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கும். ஆமா, நெஞ்சில வந்து உட்காந்து மினி புடிச்சு உட்காந்து நல்ல சொல்லுவோமா? அதுக்கு அர்த்தம் சொல்லட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. அவன் சொல்ல வந்தாலும் என்ன செய்ய, போயா நீ அங்க போய் ஆசிரியர் போயா நீ இன்னைக்கு வந்துட்ட. அல்லேலூயா. சொன்னதால உனக்கு சொன்னதை நீ செஞ்சதை சொன்னதை பத்தி உனக்கு இவ்வளவு போற. ஆனா ஆசிரியர் போடும்போது யாருக்கு சொன்ன சொல்லுவோமா? அப்போ உங்ககிட்ட தப்பு தப்பா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, இன்னும் உங்க ஊர்ல மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட வந்து சொன்ன, அதை நீ காரணத்தை வாங்கவே வாங்காத, அதை பத்தி பேசாத, அதை பத்தி யோசிக்காத. அல்ல சொல்லுவோமா? இல்லையா? நீ நன்மையான சொல்லி அனுப்பு. நீ நன்மையை சொல்றத கேட்கலையா, அவனுக்கு அவன் சொல்றதை கேட்காது. அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப யார்கிட்ட வந்து சொன்னாங்க, சில நேரத்தில் நான் சொல்லுவேன்ல, சில நேரத்தில் பாசமா அடிப்பேன்னு சொன்னாங்க. அதே சொல்லுவோமா? அது ஏன்னு சொன்னா, பாசம் வந்து கண்டிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதாக இருக்கும். ஏன்னு தான் சொல்லுவாங்க. யாராவது என்ன சொன்னாலும் எனக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அவங்க தப்பு தப்பா சொல்லிட்டு போட்டு நீ காதை கேட்டு அப்படியே அவங்க கண்டனம் பண்ணி அவங்க அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க நீ கேட்டு ஏன்னு சொல்லும்போது அந்த காது ஏன் காது வரும்போது நானும் அவங்க தப்பா தான் நினைப்பேன். அதனாலதான் பாசமா திருட்டுவோம். அதுக்கு சொல்லுவோமா? அப்புறம் அதன் பிறகு நான் போல என்ன செஞ்சிருக்காரு, அடிக்கிறது கோபப்படுவேன். கோபப்படாம இருக்க மாட்டேன். சில நேரத்தில் கோபப்படுவோம், திட்டம் தான். அதே சொல்லுவோமா? அதெல்லாம் திட்டாம இருக்க மாட்டேன், கோபப்படாம இருக்க மாட்டேன். அதே சொல்லுவோமா? ஆனால் நான் உத்தம புத்திரன், அது என் பொண்ணு இப்படி இருக்கேன், நான் வந்து கோபப்பட மாட்டேன், நான் யாரும் திட்ட மாட்டேன்னு சொல்ல வரல. என்ன சொல்லுவோமா? ஏன்னா பெரம்பை எடுத்துதான் கையெழுத்து தான் ஆகலாம், பெரம்பை எடுத்துதான் ஆகணும்னு வேதம் சொல்லுது. என்ன சொல்லுவோமா? அப்ப சில நேரத்துல பெரம்பை எடுத்து பிள்ளைங்க என்ன செய்யணும், அடித்து தான் ஆகணும். இல்லையா அடிக்கலையா, அவன் அடிக்கிறா, அவன் அன்பு போடுறான், அவன் அடிக்காது. அதை சொல்லுவோமா? அதுவும் அந்த வேதம் சொல்லுது. அவர் சொல்றாரு, நான் சாந்தப்பட்ட ஆட்கள் அன்போடு சாந்தப்பட்ட ஆட்கள் வருவா, இல்ல பெரம்பட வருவான்னு கேட்கல. இது புதிய ஏற்பாட்டை கேட்கல, பவுல் கேட்கல. அதை சொல்லுவோமா? அதனால சில நேரத்தில் பெரம்போடு போய் தான் ஆகணும், சில நேரத்தில் அன்போடு சாந்தோடு போய் தான் ஆகணும். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காகவே பெரம்பு எதிர்த்து எல்லாருமே அடிச்சுட்டே இருக்கணும்னு அடிச்சுட்டு கூடாது. அதை சொல்லுவோமா? அது தப்பு. நீங்க உன்னை கற்றுக்கொள்ளுங்க. உங்களை பத்தி சொந்தக்காரன், பங்குக்காரன், அண்ணன், தம்பி, சித்தப்பம், பெரியப்பன் தப்பு தப்பா சொல்லுவாங்க. உன் வளர்ச்சி பிடிக்காம அதை சொல்லுவோமா? ஆனா உன் வளர்ச்சியை பார்த்துட்டு வெளியில இருக்கிற உங்களை வாழ்த்துவார்கள், ஆஸ்வதிப்பார்கள், உங்களை நேசிப்பார்கள். அல்லேலூயா. ஆகினால அதுக்கு ஏற்ற கர்த்தருக்கு பயன்படுத்த பிள்ளைகளை வாழுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தரை ஆஸ்வதித்தார். அல்லேலூயா. என்ன செஞ்சான்? தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். தன்னை ஏக சோதனைக்கு பார்க்காம என்ன செஞ்சான்? அர்ப்பணிச்சான். ஆண்டவர் கர்த்தரை கொடுத்தான், கர்த்தரை அவன் ஆஸ்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கர்த்தரை நம்ம பிள்ளைகள் ஆண்டவருடைய கர்த்தரை கொடுக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிக்கும் பொழுது தொடர்ந்து நாம் பிரியமானவர்கள் ஆஸ்வதியை பெற்றுக்கொள்ள நம்மள கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம், தியாகம் பண்ணுவோம், கர்த்தருக்கு பயப்படுவோம், ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.